நண்பர்களுக்கு வணக்கம். இந்த சிவன் டெம்பிள் இருக்குல்ல, இந்த மண்ணுக்கு அடியில் இருக்கிற மாதிரி சிவன் டெம்பிள் இருக்கும். அந்த சிவன் டெம்பிளுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணராய மகாராஜா இருக்கார் இல்லையா, அவரோட கெஸ்ட் ஹவுஸுங்க. அவரோட கெஸ்ட் ஹவுஸ் மீன்ஸ் அவருக்கு விருந்தாளியாக யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்க தங்குறதுக்கு உண்டான கெஸ்ட் ஹவுஸ் இது தான். இங்கே வந்து தங்க வைப்பாங்களாம் கெஸ்ட் ஹவுஸ். எப்படி இருக்குது பாருங்கள், தரைத்தளம் மட்டும்தான் இருக்குது. 2 அடுக்கு சுவர், அங்கே ஒரு அடுக்கு இருக்குது, இங்கே ஒரு அடுக்கு இருக்குது சுவர். இது வந்து 3வது அடுக்கு சுவர். என்ன, இதை சுற்றி கட்டுமானம் இருந்திருக்கும். முழுக்க விலை மதிப்பற்ற தேக்குகளால் கட்டப்பட்ட ஒரு இடம் இது. ஒரு கெஸ்ட் ஹவுஸ், அவங்களோட குடும்பத்துக்கு வர விருந்தினர் தங்க வைக்கிறதுக்கு உண்டான கெஸ்ட் ஹவுஸ். உள்ள விலை மதிப்பற்ற நிறைய பொருட்கள் உள்ளே இருந்திருக்கு. காலப்போக்கு படையெடுப்பில் எல்லாமே அழிஞ்சிருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சரியான பில்லர் போட்டு எழுப்பியிருக்காங்க. ஃபுல்லாக கற்களை அடிக்கி தான் கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் வாழ்ந்த இடம்னு சொல்கிறாங்க இந்த பகுதியை. அங்கே வாசல் இருந்ததுக்கு உண்டான அடையாளம் இருக்குது. உள்ளே வர்றதுக்கு இது ஒரு ரூமாக இருந்திருக்கலாம், இது ஒரு அறையாக இருந்திருக்கலாம், இதுகளும் ஒரு அறையாக இருந்திருக்கலாம். சுற்று வட்டாரத்துக்கு காவலாளிகள் இருந்திருக்கலாம். அந்த காலத்தில் ரொம்ப பிரமிப்பாக இருந்திருக்கான். நண்பர்கள் யாராவது வந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள்.